90 வயசு கிழமை மாதிரி 90 வயசு கிழவி மாதிரி நல்ல சாஞ்சி உட்கார்ந்துட்டு நல்ல அசை போடுறது, அப்படியே மாடு அசை போடுற மாதிரி அசை போடுறது. நல்ல மடியில பைபிளை வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு பைபிள் தானே கொண்டு வரீங்க, பாடலாம் இங்க வருது, எப்படி கைத்தட்டி பாடணும், பாடுற பாட்டுல இருக்கிற நோயெல்லாம் போகணும், பாடுற பாட்டுல பிசாசெல்லாம் ஓடி போகணும். அல்லேலூயா. டாக்டர் சொல்றாங்க நல்ல கைத்தட்டி பாடுனா வியாதி மறையும் சொல்றாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான். நமக்கு பேரை என்னது? வெந்தகோஸ்து சபை போனா கைத்தட்டுற கூட்டத்துக்கா போறீங்க? ட்ரம் அடிக்கிற கூட்டத்துக்கா போறீங்க? ஆவே நிரம்பி கூச்சல் போடுவாங்களே பைத்தியக்கார மாதிரி காய்வு கத்துவாங்க, அந்த கூட்டத்துக்கு வந்து நீங்க ரொம்ப ஞானமா இருக்கிறீங்க. அப்போ நீங்க தப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க மாதிரி தெரியுது. எங்கேயோ போக வேண்டியவங்க மௌனமா அமைதியா அப்படியே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க இங்க வந்துட்டீங்க மாதிரி தெரியுது. அடுத்த வாரம் வரும்போது செக் பண்ணிக்கிங்க. சிஸ்டர் வரும்போது சொன்னாங்க, நான் வரும்போது அப்படியே ரெண்டு மரக்கிளைகள்லாம் கீழே விழுந்துருச்சு, அப்படியே ரெண்டு இது அப்படியே தூக்கி போட்டு அப்படியே வந்தேன். ஏன்னா அது மிதிச்சுட்டு வர முடியாது, நம்மளால அது பார்த்துட்டு வர முடியாது. அதனால ரெண்டு மலைக்கிளைகள்லாம் கீழே விழுந்ததெல்லாம் தூக்கி அங்கே போட்டு வாகனங்கள்லாம் வரமேன்றதுக்காக அப்படியே 2 மலைகளை தூக்கி அந்த இலையில பொறுக்கி அங்கே போட்டு வரும்போது சிஸ்டர் நேரம் போனாங்க. சிஸ்டர் நீங்க எங்க போறீங்க? ஏன்னா அங்கே ஒரு சபை இருக்கு, மேத்ரி சபை அங்க பக்கத்துல இருக்கு. சிஸ்டர் நீங்க எங்க போறீங்க? ஐயோ பாஸ்டர், நான் அப்படியே ஜபத்துல இருந்து திருப்பி மாதிரி அவங்க ஆண்டவரே பாஸ்டர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டேன் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே திரும்புவாங்க. நான் சொல்லி நானி போய் 2 கேட்டு திறந்து விட வந்துட்டாங்க. அவங்க 2 வீலர்ல வந்தா பரவாயில்ல, கர்த்தர் ஒரு கார் கொடுப்பாரு, நீ விசுவாசத்தோட 2 கேட்டு திறந்து விடுங்க. உடனே ஐயா வந்து சொன்னாரு, நீங்க திறக்காதீங்க, நான் திறந்து விடுறேன் என் மனைவிக்காக. என்ன அன்பு வச்சிருக்கிறாரு. நான் வந்து என் வண்டி நிக்கிற இடத்துல வந்து லைனா நிப்பாட்டணும், அது லைனா நிப்பாட்டுதான் விசுவாசத்துக்குரிய அடையாளம் சொன்னேன். மனசுல நினைச்சுக்கிட்டு நானே சிஸ்டருடைய வண்டி தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டான்னு பார்த்தோன்னே, அதில் நீங்க தள்ளாதீங்க, நானே என் மனைவி வைத்திருக்கிற அந்த அன்பு பிரியத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா கொண்டு போய் அழகா நிப்பாட்டார். ஏன்னா நான் ஏதாவது தள்ளி கீழே விழுந்துருச்சுன்னா என்ன செய்யறது? அவர் மனைவியுடைய வண்டி அவ்வளவு பத்திரமா கொண்டு போய் வைக்கிறாரு. கையை உயர்த்தி அவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. 10 சத்தமா கணவன் மனைவினா அப்படி இருக்கணுங்க. அல்லேலூயா. ஆக்கில்லா பிஸ்கில்லானை போல இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இணைப்பிரியாத நண்பர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.